ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் 1990 காலகட்டங்களில் மாந்திரிகம் கற்றுக்க போன 2 நண்பர்களுடைய உயிரை எப்படி ஒரு துஷ்ட பெண்ணினுடைய ஆன்மா காவு வாங்குச்சுன்றதை பற்றி தான் முழுவதுமாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1990 காலகட்டத்தில் மருந்துவாழ் மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் வேலுன்னு சொல்லக்கூடிய 2 நண்பர்களுக்கு நடந்த சம்பவம் தான் இது. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது பாண்டியனுடைய மகன் சந்தோஷங்க, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். இந்த பாண்டியன் வேலு இவங்க 2 பேருமே சிறு வயதிலிருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க 2 பேருடைய குணமும் அப்படியே ஒரே போல ஒத்து போயிருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே சின்ன வயசுல இருந்து ஆன்மீகம், மாந்திரிகம், இந்த அமானுஷ்ய சக்திகள் இதன் மேல எல்லாம் அளவு கடந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. பாண்டியனும் வேலுவும் மாந்திரிகம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போயிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் கேரளா கூட போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களுக்கு குருநாதர்கள் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, பொதுவாக எல்லோரும் பண்ணுறது என்ன அப்படின்னா, தெய்வீக சக்திகளை பிரயோகம் பண்ணி அதன் மூலியமாக மாந்திரிக விஷயங்களை செய்யக்கூடியது. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, இருள் மந்திரங்கள். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, துர்தேவதைகளை பயன்படுத்தி அதன் மூலியமாக மாந்திரிக விஷயங்களை செய்கிறதுங்க. இந்த துர்தேவதைகளை வச்சு மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள் எங்கோ ஒரு சில பேர்கள் தான் அரிதாக இன்னுமே இருக்காங்க. இது போல் இருக்கக்கூடிய ஒரு குருமாரை தான் இவங்க இருவருமே தேடி அலைகிறாங்க. ஏன் அப்படின்னா, தெய்வீக சக்திகளை விட துஷ்ட சக்திகள் மேலே இவங்களுக்கு ஒரு அளவு கடந்த பிரியம் இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் சொன்ன ரசவாத குளிகைகளை செய்கிற முயற்சியிலையும் இவங்க 2 பேர்களும் இருந்திருக்காங்க. அதனால் விராலி மூலிகை தேவைப்படுது. இந்த விராலி மூலிகை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, மருந்துவாழ் மலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விராலி மூலிகையை எடுத்துகிட்டு வரதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க எவ்வளோ தேடியும் அந்த மூலிகை இவங்க கையில் கிடைக்கவே இல்லை. இன்கேஸ் நைட் ஆகிடுச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு மேலே கீழே இறங்கி போகிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எங்கேயாவது தங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தேடுறாங்க. இப்படி தேடும்போது தூரத்தில் ஒரு சின்ன விளக்கினுடைய வெளிச்சத்தை அந்த இருட்டில் பார்க்குறாங்க. அந்த ஒளியை பார்த்த உடனே அந்த ஒளியை நோக்கி, இந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த விளக்கினுடைய ஒளியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போக போக அந்த வெளிச்சம் இவங்களை விட்டு இன்னும் தூரமாக போகிறது மாதிரியே போயிட்டு இருக்குது. அந்த ஒளியை எப்படியோ ஒரு வழியாக கிட்ட போய் நெருங்கி பார்க்கும் பொழுது ஒரு குகையினுடைய வாசல் தெரியுது. அந்த குகைக்குள்ளே இருந்து யாரோ மந்திரங்கள் சொல்கிறது மாதிரி இவங்களுடைய காதுகளுக்கு நல்லா கேட்டிருக்குது. இதை கேட்ட உடனே வேலுவும் பாண்டியனும் யாரா அந்த நேரத்தில் இங்கே உட்காந்துட்டு மந்திரம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ஒரு மந்திரவாதி இடுப்பில் ஒரே ஒரு கிழிஞ்சு போன ஒரு கருப்பு வேஷ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்குது. இந்த அகோரிகளுக்கெல்லாம் எப்படி சடைமுடி பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தலை முழுவதுமாக சடைமுடி பிடிச்சி போய் தான் இருந்திருக்காரு. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒன்று என்னென்னா, சம்மணங்கொழி போட்டு உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் சாதாரணமாக கிடையாது. தரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 அடி 1.5 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய மடியில் குறுக்கு வாட்டில் ஒரு பிரம்பு வச்சுருக்காரு. இந்த பிரம்பு பார்ப்பதற்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு எலும்பு பிரம்பு மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மந்திரவாதி வேலுவையும் பாண்டியனையும் பார்த்த உடனே அந்த பிரம்பை தன்னுடைய இடுப்பில் மடியில் இருந்து எடுத்ததுக்கு பிறகு தரையில் நார்மலாக இறங்கிட்டாரு. அதன் பிறகு இந்த வேலுவையும் பாண்டியனையும் கூப்பிட்டு அந்த மந்திரவாதி பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வேலுவும் பாண்டியனும், நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு மாந்திரிகன், நான் இங்கே காளியை நோக்கி தவத்தில் இருக்கேன், நான் தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் உங்களை என்னுடைய சிஷ்யர்களாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாந்திரிகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியும் இவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இன்னும் 3 நாளில் அமாவாசை வருது. அமாவாசை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு மந்திர உபதேசம் தரேன். அன்னைக்கு இரவு நடுநீசி நேரத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதே குகைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வைக்கும் பொழுது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் தேடி வந்த பொருள் இங்கேருந்து கிழக்கு திசையில் இவ்வளோ தூரம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது, எடுத்துக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பேரதிர்ச்சி ஆகிடுது. ஏன் அப்படின்னா, இவங்க தேடி வந்த விராலி மூலிகையை தாங்க அந்த மந்திரவாதி சொல்லியிருக்காரு.
அதே போல் வேலுவும் பாண்டியனும் அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த மூலிகை அந்த இடத்துல இருந்திருக்குது. அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி சொன்னது போல் 3வது நாள் கழித்து அமாவாசையும் வருது. அன்னைக்கு அந்த மந்திரவாதி சொன்ன எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு அதே குகைக்கு வேலுவும் பாண்டியனும் இரவு ஒரு 9 மணிக்கு மேலே அந்த குகையை நோக்கி போகிறாங்க. அப்படி அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு மந்திர உபதேசம் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூஜைகளுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு அந்த பூஜைகளை செய்யக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி அது போல் இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மந்திர உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே அந்த குகையை நோக்கி ஒரே சலங்க சத்தமாக கேட்டிருக்குது. யாரோ அந்த குகையை சுற்றி வருவது போல் கேட்டிருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே வேலுவும் பாண்டியனும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போது அவங்களுடைய குருக்கிட்ட இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் ஒன்றுமே நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் மந்திர உபதேசம் கொடுக்குறேன் இல்லையா, அதனால் காளி உங்களை சோதிச்சு பார்க்குறா, உங்களை பயமுறுத்தி பார்க்குறா, அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் மந்திர உபதேசம் கொடுத்துட்டு அந்த பூஜை முறைகளை பற்றி இப்படியெல்லாம் செய்யணும், இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவுரைகளையும் சொல்லிட்டு பார்த்து பூஜை பண்ணுங்க, இத்தனை நாள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காளி வசப்பட்டுருவா, அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய முறைகளில் நீங்கள் மாந்திரிகம் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வேலுவும் பாண்டியனும் அதிலிருந்து மாந்திரிக பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட நாட்கள் இந்த வசிய பூஜையை செய்யும் பொழுதே காளி இவங்களுக்கு வசியப்பட்டுடுறா. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் திரும்பியும் அவங்க குருவை போய் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா காளி வசப்பட்டாலும் அவங்கள வச்சு எப்படி மாந்திரிகம் செய்யறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால அவங்களுடைய குருவை பார்த்து அதை கேட்கலாம்னு சொல்லிட்டு நடுநீசி நேரத்தில் போகிறாங்க. அப்போது அவங்களுடைய குரு இந்த மாதிரி தான் காளியை வச்சு எல்லா விதமான விஷயங்களும் செய்யணும் அப்படின்னு அந்த முறைகளெல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதை வச்சு இந்த பாண்டியனும் வேலுவும் நிறைய மாந்திரிக விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாந்திரிக விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருந்திருக்குது. இவங்க மாந்திரிகம் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக அந்த பொருளாதாரத்தில் முன்னேறி ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் எல்லாருமே இவங்க கிட்ட வந்து இந்த மாந்திரிக விஷயங்களை பிரயோகம் பண்ணிட்டு போகிறது உண்டு. பொருளாதாரத்தில் பாண்டியனை விட வேலு மேலே இருக்காருங்க. ஏன் அப்படின்னா இந்த பாண்டியன் வந்து என்னதான் கெட்ட விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாலும் ஓரளவு நல்ல விஷயங்கள் தாங்க அதிகமாக செய்கிறாரு. கெட்ட விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சு கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் இந்த வேலு அப்படி கிடையாதுங்க. இவர் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே கெட்ட விஷயங்களாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அதனால் நிறைய நபர்கள் இந்த வேலுவை தேடி வர்றது. ஏன் அப்படின்னா இந்த செய்வினை வைக்கணும், ஒருத்தவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுவை வந்து பார்க்குறதும் உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் அவர் மட்டும் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்காரு. திரும்பவும் ஒரு நாள் இரவு நடுநீசி நேரத்தில் வேலுவும் பாண்டியனும் அவங்களுடைய குருவை நோக்கி அந்த குகைக்கு போகிறாங்க. அந்த குகைக்கு போன உடனே தன்னுடைய குரு கிட்ட அவங்களுடைய மாந்திரிக அனுபவங்களை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய குருநாதர் இது போல் நிறைய மாந்திரிக அனுபவங்களை இவங்க 2 பேருக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அப்போது அவருடைய பையிலிருந்து ஒரு பொருளையும் எடுத்திருக்காரு. அது என்ன பொருள்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கும் வேலுக்கும் தெரியவே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பொருள் ஒரு கருப்பு நிற துணியில் சுற்றி கட்டப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதுதான் காட்டேரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த துணியை மேலே சுற்றி இருக்கக்கூடிய துணியை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க, மயானத்தில் கிடக்கக்கூடிய ஒரு துணி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துணியை அவுத்து அந்த பொம்மையை வெளியில் எடுத்து காட்டின உடனே பாண்டியனுக்கும் வேலுக்கும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப அகோரமாக இருந்திருக்குது அந்த காட்டேரியினுடைய பொம்மை. இந்த காட்டேரியை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வேலு தாங்க அவருடைய குருநாதர்கிட்ட கேட்டிருக்காரு. அதற்கு அவங்களுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த காட்டேரியை வச்சு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஏவல் முறையில் அவனை சுலபமாக வீழ்த்திடலாம், அதாவது அவனுடைய உயிரை எடுத்துடலாம். பொதுவாக காட்டேரி வந்து ஏவலுக்கு பேர் போன தேவதடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட சொல்கிறாரு. அப்போது இந்த உபாசனையை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு தாங்க கேட்குறாரு. வேலு ஏன் கேட்டிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட வரக்கூடியது எல்லாமே கெட்ட விஷயங்களுக்கும் மாரண விஷயங்களுக்கும் மட்டும்தாங்க வராங்க. அதனால் இந்த காட்டேரிய உபாசனை எடுத்தால் பொருளாதாரத்தில் தன்னுடைய குடும்பத்தை இன்னையும் மேல் நோக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசையில் தாங்க வேலு அந்த காட்டேரியை பற்றி கேட்குறாரு. ஆனால் இந்த பாண்டியன் வந்துட்டு எதுவுமே கேட்காம தன்னுடைய குரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காரு.
இது மனித எலும்புலேருந்து செய்யப்பட்ட காட்டேரியினுடைய பொம்மை. இந்த எலும்புல நம்ம செஞ்சு காட்டேரியை வசப்படுத்தணும் அப்படின்னா இவங்களுடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மறைச்சிட்டேன். ஏன் அப்படின்னா இது எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயங்கள். இதை வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது எல்லோருமே முயற்சி பண்ண பார்ப்பாங்க. அதனால் நிறைய நபர்கள் ஆபத்தில் மாட்டிக்கிறதும் உண்டு. அதனால் நம்ம அந்த இடத்துல மறைச்சிட்டோங்க. தன்னுடைய குருகிட்ட இருந்து இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலுவும் பாண்டியனும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுதே வேலு பாண்டியன்கிட்ட ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வந்திருக்காருங்க. அது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு போன உடனே நான் அந்த காட்டேரி பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி இந்த காட்டேரியை வசியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலு பாண்டியன்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பாண்டியன் திடீர்னு அதிர்ச்சியாகி, வேண்டாண்டா, நம்மளுடைய குருவே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லினார்ல ஆரம்ப காலத்தில், அதனால் நீ இந்த பூஜையை பண்ண வேண்டான்னு சொல்லி பாண்டியன் சொல்லியிருக்காருங்க. ஆனால் வேலு கேட்குற மாதிரியே இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே வேலு சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்து குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பெண்ணினுடைய எலும்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. முதல்ல அந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் இல்லை, நான் எடுத்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வேலு கொடுத்த பணத்தை விட இன்னும் அதிகமாக கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தில் இவர் ஏற்கனவே மேலே போய்கிட்டே இருக்கார். ஏன்னா இந்த கெட்ட விஷயங்களை செய்கிறதுனால. ஸோ இதை வசப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் அந்த மயானத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு இன்னும் அதிகமாக காசை கொடுத்து எடுத்து தர சொல்லியிருக்காரு. பணம் அதிகமாக கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அந்த மயானத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியரும் அந்த காரியத்துக்கு ஒத்துக்கிறாரு. கொஞ்ச நாட்கள்லேயே வேலு எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிணமும் வருதுங்க. அந்த பிணத்தை எரிச்சு முடிச்ச உடனே அந்த பிணத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட எலும்பு மட்டும் அன்றைய இரவே அந்த மயான ஊழியர் எடுத்துக்கிட்டு வேலுக்கிட்ட கொடுக்க போறாருங்க. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் அந்த எலும்பு பொறுக்குவாங்க இல்லைங்களா, அப்போ எடுக்க முடியாது அப்படின்றதுனால அன்னைக்கு நைட்டே கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டு போறாரு. இவர் போகும்பொழுதே இவரை பின்னோக்கி யாரோ நடந்து வருவது போலவே இவர் தத்ரூபமாக பார்த்துருக்காரு. என்னதான் இருந்தாலும் அந்த மயானத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் அப்படின்ற காரணத்தினால அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க எப்போதுமே இடுப்பில் அந்த திருநீர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த திருநீரை எடுத்து நெத்திகளை பூசிக்கிட்டு அப்படியே வேலுவோடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வேலுக்கிட்ட போய் அந்த எலும்பை கொடுத்த உடனே வேலு மயான ஊழியருக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு தொகையும் கொடுத்துருக்காரு. அந்த தொகையை கொடுத்த உடனே அந்த மயான ஊழியர் அந்த தொகையை வாங்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வந்துடுறாரு. இதில் இருந்து கொஞ்ச நாட்கள்லேயே மயான ஊழியருடைய வாழ்க்கையில் அமானுஷ்யத்தினுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த மயான ஊழியருக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு பையனும் இருந்திருக்கான். ஒரு 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். இவனும் அந்த மயானத்துக்கு போய் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்துல கீழே குனிஞ்சு உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கான். அந்த மயான ஊழியரும் அவனை பார்த்துட்டு போயிட்டு ஏன்டா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கையில் பேய் ஆடுறது போல் ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா தான் தன்னுடைய மகனுடைய உடம்பை ஆக்குபை பண்ணி அவனுடைய உடம்புல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மயான ஊழியர். அப்போது அந்த சின்ன பையன் கோவமாக எழுந்து என்னுடைய எலும்பை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த ஊழியருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, தான் எலும்பு எடுத்து கொடுத்த அந்த பெண்மணியினுடைய ஆன்மா தான் தன்னுடைய மகனுடைய உடம்புக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லி உடனே சுதாசிக்கிட்ட மயான ஊழியர் உடனே வேலுக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மகனுக்கு அந்த கயிறு எல்லாமே கட்டியிருக்காரு. நீங்கள் சொன்ன காரணத்தினால தான் நான் அந்த எலும்புக்கு எடுத்து கொடுத்தேன், ஆனால் இப்போ என்னுடைய மகனுக்கே அது பிரச்சனையாக நிற்கிது, இதற்கு மேலே எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னு இந்த வேலுவும் வந்துருச்சு. சில கயிறுகளை கட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே உனக்கோ உன்னுடைய குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. இதோட தன்னுடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மயான ஊழியர் நிம்மதியாக வீட்டுக்கும் போகிறாரு. கொஞ்ச நாட்கள்லேயே பக்கத்தூரில் இருக்கக்கூடிய இன்னொரு மாந்திரிகவாதி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த மயான ஊழியர்கிட்ட அந்த மயானத்தில் உசிலை மரம் இருந்திருக்குது, அந்த உசிலை மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவிகளை எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மரத்தில் ஏறி புல்லுருவியை பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மயான ஊழியரை பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விடுறது மாதிரி உடனே அந்த மரத்தில் இருந்து கீழே விழுறாரு. விழுந்த உடனே அவருடைய கையை ஒடிஞ்சு போயிடுது. அதற்கு மேலே நிறைய இடங்களில் கூட்டிட்டு போய் அந்த கையை கட்டுக்கட்டி பார்த்துருக்காங்க, ஆனால் எதுலேயுமே சரியாகலை. இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எலும்பை எந்த கையால் எடுத்தாரோ அந்த கையால் தான் உடஞ்சிருக்குது. கொஞ்ச நாட்கள்லேயே அந்த கட்டுப்பட்டுருக்கக்கூடிய அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்குது. இதை இவங்க கவனிக்கவே இல்லைங்க. வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு தவிர அதை கவனித்து பார்க்கவே கிடையாது. கொஞ்ச நாட்கள் போன உடனே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனதுக்கு
இந்த கையை எடுத்தால் தான் உங்களுடைய ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மயான ஊழியருடைய கையை அதனுடைய வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த மயான ஊழியர் தூங்கிட்டு இருக்கும்பொழுது இவருக்கு ஒரு கனவு வருது. அதில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பெண்மணி வந்து எடுத்து கொடுத்த உன்னை நான் பழி வாங்கிட்டேன், ஆனால் என்னை எடுக்க சொன்னவனை உயிரோடையே இருக்க விட மாட்டேன், அவனை சீக்கிரமாக கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயத்த அடுத்த நாளே இந்த மயான ஊழியர் போயிட்டு வேலுக்கிட்ட சொன்ன உடனே வேலு சிரிச்சுக்கிட்டே என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாட்கள்லேயே அந்த எலும்பை வச்சு ஒரு பொம்மையும் தயார் பண்ணியிருக்காரு. அந்த பொம்மையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அந்த வசிய பூஜையை செய்யலான்னு சொல்லிட்டு அன்றைய இரவு நடுநீசி மயானத்தில் ஒரு வசிய பூஜையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பூஜையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியலை. அடுத்த நாள் பாண்டியன் போயிட்டு மயானத்தில் பார்க்கையில் வாயெல்லாம் நுரத்தள்ளி போயிட்டு அப்படியே கைகாலெல்லாம் இழுப்பு வந்தது மாதிரி இழுத்துக்கிட்டு கடந்திருக்காரு. இப்படி கடந்த உடனே தன்னுடைய நண்பனை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வராருங்க பாண்டியன். வீட்டுக்கு கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வேலுவுடைய உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போயிருக்குது. செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள்லாம் செஞ்சுட்டு வேலுவுடைய உடலை அடக்கம் பண்ணின உடனே அவருடைய நண்பர் பாண்டியன் தன்னுடைய நண்பனுடைய உயிர் எப்படி போச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதரை பார்க்கறதுக்காக அந்த குகைக்கு மறுபடியும் போகிறாரு. தன்னுடைய குருக்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே பாண்டியன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் கேட்ட உடனே பாண்டியனுடைய குருநாதர் தியானத்தில் உட்காந்து காளிகிட்ட எல்லா விஷயங்களையுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி காளி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இந்த வசிய பூஜை கட்டுறதுக்காக வேலு எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டு அந்த மந்திரங்களையும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில், அதாவது காட்டேரி வரத்துக்கு முன்னாடியே ஒரு அழகான பெண்மணி வேலு அந்த வசிய பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பெண்மணியினுடைய அழகுல மயங்கின வேலு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த உடல்கட்டு சக்கரத்தை விட்டு வெளியில் போயிருக்காரு. அந்த உடல்கட்டு சக்கரத்தை விட்டு வெளியில் போன அடுத்த வேலுக்கு தெரிய வந்திருக்குது இவங்க சாதாரண ஒரு பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் தாங்க வேலு கவனித்து பார்க்கையில் அது யார் அப்படின்னா, அந்த ஒரு எலும்பை எடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு பொண்ணுடைய எலும்பு, அந்த பொண்ணு தாங்க அந்த இடத்துல ஆத்ம ரூபத்தில் வந்திருக்குது. ஒரு அழகான பெண் ரூபத்தில் வந்து உடல்கட்டு சக்கரத்தை விட்டு வேலுவை வெளியில் வர வச்சு கொல்றது தான் அதனுடைய திட்டமாக இருந்திருக்குது. அதே போல் வேலுவும் அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி வெளியில் போனால் அடுத்த நொடியே தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அதே இடத்துல வேலுவை கொன்னும் இருக்குது. இதுதாங்க நடந்திருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய குருநாதர்கள் சொல்லிட்டு, இதனால தான்டா நான் உங்களை காத்துருங்க, நான் சொல்லும் பொழுது இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் என்னுடைய பேச்சை மீறி ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டான். அதனால தான் அவனுடைய உயிர் போச்சு. ஏன் அப்படின்னா, இந்த பூஜைகளில் இவ்வளோ ஆபத்துகள் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களை வந்து காத்திருக்க சொன்னேன். நீயாவது இனி நான் சொல்லக்கூடிய முறைகளை பின்பற்றி செய்ய, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அனுப்பி வச்சுருக்காரு. அந்த நாளில் இருந்து தன்னுடைய குரு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும்தாங்க பாண்டியன் செஞ்சுட்டு இருக்கார். இப்போ எங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்துலேயும் மேலே தான் இருக்குது, மற்ற விஷயங்கள்லேயும் நல்லா தான் இருக்குது. இப்போது எனக்கு எங்களுடைய அப்பா இந்த மாந்திரிக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நானும் இப்போ தான் மாந்திரிகம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாண்டியனுடைய மகனான சந்தோஷ் இந்த கதையை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காரு. வேலு செஞ்சது சரியா தப்பானோ, அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.